அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் சில மனிதர்களை அவங்களுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற நிலையில் எழுப்புவானாம். அது மட்டும் இல்லை, அவங்க முத்துக்களான மேடைகளில் அமர்ந்திருப்பாங்களாம். மற்ற மனிதர்கள்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்களாம். இவங்க என்ன அமல்கள் செஞ்சாங்கன்னு தெரியலையே, இவங்க முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் முத்துக்களான மேடைகளில் இவங்க உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பொறாமப்படுவாங்களாம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறப்போ அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, அவங்க யார் அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க நபிமார்களோ இல்லை ஷஹீதானவங்களோ கிடையாது, அவங்க ரசூல்மார்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் இன்னும் ஆர்வமாக, அப்போ அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல கூட்டத்தில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே திக்ரு செய்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ரு செஞ்ச மக்கள் தான் அவங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தாங்களாம். அப்போ பாருங்கள், திக்ரு செய்கிறதுடைய சிறப்பு எவ்வளவு ஒரு மேன்மைக்குரியதாக இருக்குது அப்படின்னு. ஒரு இடத்துல திக்ரோட சபை நடக்குதுன்னா நம்மளும் அங்கே கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அது எந்த இடத்துல நடந்தாலும் நமக்கு அந்த செய்தி கிடைச்சா நிச்சயமாக அங்கே போய் கலந்து கொண்டுட்டு அல்லாஹுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.